ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களை எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னடா புது இடமா இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், புது இடம் தான். காரைக்குடியில் எங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பொங்கல் கொண்டாடலான்னு வந்திருக்கோம். திருவிழா பொங்கல் எல்லாத்துக்குமே நாங்கள் இங்கே வந்துருவோம் எப்பயுமே. அதை நீங்களும் பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து நாங்கள் எடுக்கிறோம். பொங்கல் எப்படி வைக்கிறோம், வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாசல் இங்கே தான் எப்பயும் பொங்கல் வைப்போம். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப மழையாக இருக்கிறதுனால வாசலில் வைக்க முடியல. அதனால் இந்த பக்கம் பத்தி அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். இது வந்து அறைன்னு சொல்கிறது சாமி ரூம்பு. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வாசலில் வைப்போம். ஆனால் மழை வர்றதுனால இந்த தடவை பத்தின்னு சொல்கிறது அந்த பத்தியில் போட்டிருக்கோம். இதுதான் பொங்கல் வைக்கிறதுக்காக கோலம் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், இனிமேல் தான் அடுப்பெல்லாம் வைக்கணும். இது வந்து நடுவீட்டு கோலம்னு சொல்கிறது. இதில் தான் நம்ம வந்து பொங்கல் வச்சுட்டு இந்த கோலத்து மேலே அந்த படைச்சரை கொண்டு வச்சு சாமி கும்பிடணும். இது வந்து காலையில் பிள்ளையாருக்கு, எப்பயும் எங்கள் ஊர் பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு வந்து தான் வீட்டில் வைப்போம். அது காலையில் வச்சுட்டு வந்தாச்சு. அந்த பொங்கலும் அர்ச்சனை பண்ணினது இதுதான் பக்கத்தில் இருக்கிறது. இது விளக்கு சட்டின்னு சொல்கிறது. அதில் என்னென்ன வைக்கிறது என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செம்பெல்லாம் வெண்கலத்தினால செஞ்சது. இது வந்து சில்வர் விளக்கு சட்டிங்கிறது சில்வரில் இருக்குது. அந்த காலத்தில் இதுவுமே வெண்கலத்தில் இருந்துச்சு. இப்போ விளக்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால எல்லாம் இப்போ நம்மளுக்கு தகுந்த மாரி சில்வராக மாற்றிக்கிட்டோம். வந்து இதுவுமே வெண்கலத்தில் தான் இருக்கும். இது வந்து விளக்கு சட்டிங்கிறது வீட்டில் கல்யாணம் ஆன பிறகு பசங்களுக்கு தனியாக ஒன்றும், கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று அந்த மாரி கணக்கில் வைக்கிறது. இப்போ எனக்கு ஒன்றும் என் பையனுக்கு ஒன்றும் இதில் விளக்கு சட்டி இருக்குது. இதுக்குள்ளார என்னென்ன பொருட்கள் வைக்கிறோங்கிறத இப்போ காமிக்கிறேன். இந்த வெள்ளி பிள்ளையார், இந்த பிள்ளையாரை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வச்சுருவோம். வெத்தலை பாக்கு உள்ளே வச்சிடலாம். அடுத்தது 2 வாழைப்பழம் உள்ளே வச்சிடணும். அப்புறம் 2 அவரைக்காய் வைக்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கி சமையலில் யூஸ் பண்ண போகிறது. அதெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம். கத்திரிக்காய் 1, கருணைக்கிழங்கு 1, சக்கரவள்ளி கிழங்கு 1, பனங்கிழங்கு 1, கரும்பு வைக்கணும். வச்சுட்டு தேங்காய் 1 உடச்சி உள்ளே வைப்போம். வச்சுட்டு இப்படி மூடி சாமி பக்கத்தில் வச்சுருவோம். அப்புறம் ஒரு விளக்கு இதுக்குள்ளார வைப்போம். அதை அப்புறம் காமிக்கிறேன். இதில் மஞ்சள் கொத்து வச்சு கட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு, பொங்கல் வைக்கும்போது பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல். பொங்கல் சிறப்பா ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடில் எப்படி நாங்கள் பொங்கல் வச்சோம், எப்படி எங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. எப்படி இருக்குங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.